So hi fams, welcome back to our channel Fam Vlog. So இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா இன்னைக்குமே ஒரு கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த கோவிலுக்கு போகிற வழியில் காலையில் யாருமே டிஃபன் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் ஃபேம்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் விலாக் தான். நான் சூப்பராக இருக்கும். டெம்பிளை தவிர இன்னுமே நிறைய பிளேஸ்க்கு போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ சூப்பராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃபேம்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னும் காலையிலேயே டிஃபன் யாரும் சாப்பிடல. ஸோ இட்லி அப்புறம் சாம்பார் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ சாப்பிட்லாம் வாங்க. ஸோ ஹாய் ஃபேம்ஸ், நம்ம கோவில் கிட்ட வந்தாச்சு. ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ் மேலே வந்து தான் இப்போ வந்தாச்சு. எப்படியோ இப்போ நம்ம என்ன கோவிலுக்கு போயிட்டுருக்கோம், இது வந்துட்டு திருச்செங்கோடு. இந்த கோவில் பேர் வந்துட்டு அர்த்தநாகேஸ்வரர், ஓகேவா? அந்த கோவில் தான். ஸோ அதுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ மலை, அது கொஞ்சம் ஒரு மலை கோவில் தான். ஸோ அந்த மலையை காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபேம்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மலை. ஸோ காமிக்கிறேன்னு சொன்னதில்ல, இதுதான் அந்த மலை. ஸோ செம்மையாக இருக்குது இல்லையா? சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் மலை. ஸோ இந்த மலையில் தான் வந்துட்டு அந்த கோவில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ வாங்க போகலாம். பக்கத்துலேயே தெரியுது இல்லையா? அப்படியே நேரம் போனால் வந்துடும் கோவில். அர்த்தநாகேஸ்வரர் கோவில் பேர். ஸோ நல்லா ஃபேமஸான கோவில் தான். அங்கே போயிட்டு இந்த கோவிலோட சிறப்பெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பை பை ஃபேம்ஸ். கோவில் பக்கத்தில் போனதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபேம்ஸ், நம்ம இப்போ மலை ஏறிட்டுருக்கோம். ஸோ பாருங்கள், அது வந்துட்டு ஒரு ரோடு மாதிரி தான் போகுது. பாருங்கள் கீழே பாருங்கள், அந்த நான் அப்படியே காமிச்சல, அதுலேயுமே ஒரு ரோடு மாதிரி போச்சு. ஸோ அப்படியே கீழே செம்மையாக இருக்கு. நல்ல வியூவு. அப்படியே மேலே ஏறுறோம். சூப்பராக இருக்கு. எல்லாத்துக்கும் காது அடைச்சிருச்சு, அவங்க இப்பவே சொல்லிட்டு இருந்தாங்க. சூப்பரா இருக்கு. ஸோ குட்டி மலை தான், சீக்கிரம் ஏறிடலாம். அவன் போய் சொல்றான், பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க ஃபேமிலி சுட்டியே போகலாம். அது குட்டி மலை தான். ஒரு அளவு கூட்டம் இருக்குது. இந்த மலை ஏறதுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணாங்க காருக்கு. வண்டிக்கு 10 rupeesன்னு நினைக்கிறேன், தெரில, பார்க்கல நான். வண்டிக்குமே 20 rupees போல இருக்கு. வியூ சூப்பராக இருக்குது ஃபேம்ஸ். ஸோ வியூ செம்ம வியூ இங்கேருந்து பார்க்க. அப்படி பின்னாடி ஸோ இந்த மாதிரி தான். ஸோ செமையாக இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு ஒரு நல்ல நாள். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்துட்டு அதிகமாக இருக்குது. மேலே தான் போய் பார்க்கணும். ஆனால் கீழே கார்ஸ் எல்லாம் நிறைய வருது. ஸோ ஃபேம்ஸ் அப்படியே வந்துட்டு நம்ம போகலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கோவில், இன்னும் கோவில் வந்துட்டு ஸ்டெப்ஸ் ஏறணும். அது வந்துட்டு நிற்கிற இடம் மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா புக் ஷாப் வச்சுருக்காங்க.
ஸோ மாமா கார் பார்க் பண்ணிட்டு இருக்கிறதுல சிக்கிட்டாரு. செம்ம க்ரௌடு. உள்ளே போகிற கார் வெளியே வர மாட்டேங்குது, வெளியே போகிற கார் உள்ளே வர மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் பார்க்கிங் பிளேஸ் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் அப்படியே கோவிலுக்குள்ளே போக வேண்டியதான். ஸோ டைம் பார்த்திங்கன்னா இங்கேயே 1:30 ஆகிடுச்சு. ஸோ அங்கே போகிறதுக்கு எப்படின்னா 2 o'clock வந்துட்டு கோவில் வந்துட்டு மூடிடுறாங்க. ஸோ வந்துட்டாங்க. மாமா கார் பார்க் பண்ணியிருக்காங்க, இவங்க மட்டும் வந்திருக்காங்க. ஸோ ஃபேமிலி நம்ம அப்படியே வந்துட்டு மாமா வந்ததுக்கப்புறம் உள்ளே போகலாம். ஒரு 1/2 an hour போகணும், இல்லைன்னா வந்துட்டு கோவில் சாத்திடுவாங்க. ஸோ ஃபேம்ஸ் போகலாம் வாங்க. ஃபேம்ஸ் கோவிலில் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். இங்கேருந்து என்னென்னமோ ரவுண்டெல்லாம் அடிக்குது. இவங்க வேறு லைனில் வேறு நின்றுருக்காங்க. ஓ எனக்கு வந்துட்டு இவ்வளோ கூட்டம் கண்டாலே நான் வந்துட்டு ஐயோ என்னால் முடியாது. ஸோ பெரிய லைன் ஃபேம்ஸ் உள்ளே இங்கே வெளியவே லைன் ஆரம்பிக்குது. இன்னும் உள்ளே போய் சுற்றுன்னு சுற்றுவோம் அந்த லைனு. எப்போ போய் பார்ப்போன்னு கூட தெரியல. ஸோ இன்றைக்கி மாட்டு பொங்கல். ஸோ அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. செம லைனு, செம கூட்டம் வேறு. தெரியல சாமி பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு இன்னும் 1/2 an hour கோவில் வேறு மூடிடுவாங்க. ஸோ இவ்வளோ தூரம் செலவு பண்ணி வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இவங்களாம் நின்றுருக்காங்க. சரி ஃபேமிலி போய் பார்க்கலாம் என்னதான் ஆகுதுன்னு போயிட்டு வரோம். பாய் பாய் ஃபேமிலி. கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ அந்த பொது தரிசனத்தில் நாங்கள் போகல. அப்புறம் வந்துட்டு 25 rupees டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதில் தான் போனோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 லைன் தான் இருந்துச்சு. ஒரு 1/2 an hour போயிடுச்சு அதுவுமே. ஸோ ஃபேமிலிஸ் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு கோவில் சுற்றிட்டு இருக்கோம். வாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 2:45 ஆச்சு. அங்கே ஒரு சாமி சுற்றி நிறைய சிவன் இருக்குது, நிறைய வகையான. ஸோ 2 சாமி உள்ளே வந்துட்டு பார்வதி சிவனா, சிவன் பார்வதி, அவங்க 2 பேருமே இருக்காங்க. ரொம்ப குட்டி கோவில். இதே மாதிரி தான் வந்துச்சு. இதே மாதிரி தான் வந்துட்டு அந்த நாங்கள் உள்ளே போகிற இடமே இருந்துச்சுன்னா வந்துட்டு ரொம்ப குறுக்கி கதை வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஸோ இந்த கோவிலில் வந்துட்டு நைட்டு வந்துட்டு பாம்பு வருமாமா, பாம்பு வரும் நைட். அங்கே பின்னாடி ஒரு ஓட்டை வருமாமா, அது வந்து வெளியே வந்துட்டு பாம்பு வருமாமா. ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு இது. ஸோ ரொம்ப ஃபேமஸான கோவில் தான். டைம் இருந்தால் விசிட் பண்ணுவோம். நாமக்கல் பக்கத்தில் திருச்செங்கோடில் இருக்குது. போகலாம். ஸோ வியூ பார்க்குறவே ஒரு தனி இடம். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஜூஸ் கடைலாம் இருக்கு. சூப்பராக இருக்கு. செம்ம வியூ பாருங்க. குரங்கு பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலாக கடிச்சிட்டு இருக்கு. யார் போட்டிருப்பாங்க? தண்ணி குடிக்குது. ஸோ ஃபார்ம்ஸ் செம்ம வியூவு. அதுக்கு எவ்வளோ அறிவு. தண்ணியை கீழே கொட்டி தண்ணி குடிக்கும். ஸோ ஃபேமஸ் செம்ம வியூவாக இருக்குது. வீடெல்லாம் இத்திரோண்டு சைடெல்லாம் மலை கேட்டாங்க போல. வழக்கு பாருங்க, நல்லா பெரிய செடியாக இருக்குது. ஸோ கீழே இருந்து வழக்கு பார்த்தா நல்லா தெரியும். எல்லாம் அது தண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் போகலாம்.
இந்த சைடு இந்த ஸ்டெப்பில் ஏறி அப்படியே போனால் அங்கே ஒருமே வியூ பாயிண்ட் இருக்கு போல இருக்கு. அது என்ன நான் பார்த்ததுலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே மேலே ஸ்டெப் ஏறி கொஞ்சம் நடக்கணும். அது வரைக்கும் மேலே வரைக்கும் போனால் அங்கேயுமே ஒரு சூப்பர் வியூ பாயிண்ட் இருக்குது. அப்புறம் இந்த கீழே இருந்து வர்றதுக்கு ஸ்டெப்ஸும் இருக்குது. வந்துட்டு கீழே நம்ம வண்டியில் வந்துட்டோம். இது வந்து ஸ்டெப்ஸு வண்டியில் நடந்து வர்றதுக்கு. ஓகே, ஆனால் ஸ்டெப்ஸு இங்கே ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் பெரிய மலை இல்லையா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி தான் இருக்கும். பெரிய மலை, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஜாஸ்தி யாருமே ஸ்டெப்ஸில் வரதில்லை. எங்கேயுமே இப்போவே பார்த்தோன்னா கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. ஸோ மற்றபடி எல்லாருமே வண்டியில் தான் வராங்க. ஸோ ஃபேம்ஸ், ஸோ அவ்வளோதான். மேலே போகலாமா வேண்டாமா? வேண்டாம், அங்கே கீழே எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பலாம் வாங்க. இது நைட் நேரத்துல லைட் போட்டுட்டா சூப்பரா இருக்குங்க. ஹாய் ஃபேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடு அழகழகாக இருக்குது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அப்போவே சொன்னேன் இல்லையா, அதனாலயே மாடை டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க, பர்பிள் கலர் பெயிண்ட்லாம் பூசிட்டு. ஸோ மாடு வந்துட்டு அழகாக இருக்குது. மாட்டு பொங்கல் ஆமாம், கார் ஆமாம் அழகாக இருக்குது. ஸோ கார், நம்ம கார் அங்கே நிற்குது. ஸோ கீழே இடத்துக்கு போய் அங்கே போய் நிற்க வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கு இல்லையா கலர்? இதே ஒரு முட்டு தான். லஞ்ச் சாப்பிட ஒரு இடத்துல வந்துட்டு நிப்பாட்டி வச்சுருக்கோம். இதுவுமே சொல்ல போனால் ஒரு கோவில் தான். ஸோ என்ன கோவில்னா அங்காள பரமேஸ்வரர். இது ஒரு குட்டி கோவில்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது வந்து விநாயகர் கோவில். அந்த மாதிரி நினச்சிட்டு வந்தோம். நான் வந்துட்டு இது ஒரு சூப்பரான ஒரு கோவில். கோவில் பூட்டியிருக்காங்க, ஆனால் இதுவுமே சூப்பர் கோவில் நினைக்கிறேன். செம்ம கிராண்டாக இருக்குது. ஸோ செமையாக இருக்குது ஃபேம்ஸ், அழகாக இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு திங்க் வாங்க உள்ள போய்ப்போம். கீழே வந்துட்டு அந்த கம்பளி பூச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நிறையா இருக்கு. மரம் இருக்குனால போகலாம். இதோ இங்கே இந்த மாதிரி நிறைய கீழே ஊறிட்டு இருக்கு. ஸோ பார்த்து தான் போகணும் கீழே. ஸோ ஃபேன்ஸ், இந்த கலையை பார்த்து நாங்களே ஒரு பிரமிச்சு போயிட்டோம். அப்படி இருந்துச்சு. இது பாருங்க. ஸோ இது ரொம்ப பெரிய மண் சிலை. இதே மண்ணிலே இது பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்து பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம பெரிய சிலை இது. ஸோ இங்கே நிறைய வந்துட்டு கம்பளி பூச்சிங்களுமே இருக்குது, நிறைய கொசுமே இருக்குது. ஸோ வந்துட்டு
கொஞ்சம் பாருங்கள், தெரியுதா? செம்ம பெரிய சிலை. ஸோ நல்லா வந்துட்டு கிராண்டாக எங்கேயுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க போல இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு ஒரு நல்ல கோவில் ஸ்பாட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் வந்துட்டு பூசாரி இல்லை. ஸோ பூசாரி இருந்தால் சாப்பிட விடுவாங்களான்னு தெரியல. அங்கே பாருங்கள், கீழே பாருங்கள் நிறையா ஊறிட்டுருக்கு. ஸோ இந்த கோவிலில் நிறைய கொசு இருக்குது ஃபேம்ஸ். ரொம்ப அப்படியே விட்டால் தூக்கிட்டு போயிடும் போல இருக்குது. ஸோ ஃபேம்ஸ் போய் சாப்பிட்லாம் வாங்க. சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்பிடலாம். நம்ம காருக்குள்ளே எல்லாம் கொசு போயிடுச்சு தெரியுமா? கோலம் போட்டிருக்காங்க பொங்கலுக்கு. பொங்கல் கரும்பெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அழகாக இருக்கு. அங்கே தறி ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறேன், தறி மிஷினோடு. ஸோ அப்படியே உட்காந்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அவரை குழம்பு ப்ளஸ் சாப்பாடு. ஸோ கவிதா அம்மா பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, தயிர் பச்சடி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரசம், தயிர் அதெல்லாமே இருக்குது. சாத்து ஹாய் சொல்லு. ரசம் அழகாக இருக்குது. புது ட்ரெஸ்ஸா? பொங்கலுக்கு போட்டியா? ஆமாம், எல்லாம் பொங்கலுக்கு நியூ ட்ரெஸ் போட்டுருக்கு. வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் தயிர் பச்சடி, சாப்பாடுக்கு ரசம், அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் எல்லாம் இருக்குது. ஸோ வாங்க சாப்பிட்லாம். ஸோ இந்த கோவிலோட vlog இதோட முடியுது. நெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ